சிவாய நமக. வணக்கம். குரோதி வருஷத்தினுடைய தமிழ் வருஷத்தினுடைய பிறப்பை பற்றி மிதுன ராசிக்கு சொல்ல போகிறோம். காலபுருஷ சக்கரத்தில் 3வது ராசி. ஜனனி சென்ம சவிக்கியமாம் பர்த்தனி உள்ள சம்பந்தமாம் பதவி உறவு புண்ணியனாம் லெக்கியதேஜன் அறிவோம் நம்ம பகவதே காளி பத்ரகாளி ராராவா அட்டம்பேதம் குறுக்கம்பட்டு சிவாய் நமக. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை போற்றி. காலபுருஷ சக்கரத்தில் அதாவது மிதுன ராசி 3வது ராசி. மிதுன ராசிலேயே தமிழ் வருஷம் பிறந்திருக்குதுங்க. இதுவும் அந்த மிதுன ராசிக்கு ஒரு பை லக்கு. அருமையாக சந்திரன் குடும்பாதிபதி 2ல் போய் உட்காந்து சந்திரன் உடல் திடகாத்திரம் மனநிலை மைண்டு இல்லாமல் ஒருநிலைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு. இது வரைக்கும் மிதுன ராசிக்காரருக்கு ஒரு 5 வருஷமாக அதாவது உடல்நிலை சரியில்லை, நோய் நொடி, கடன் தத்துரு, நிம்மதி இல்லாத வாழ்க்கைங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு நாளும் கூட நிம்மதியாக தூங்கியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மிதுன ராசிக்காரர் கஷ்டப்பட்டவையா இந்த தமிழ் வருஷ பிறப்பும் குரு பயிற்சியும் அவங்களுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா 3ஆம் இடம் சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தை குரு பார்க்குதுங்க. அதாவது 4ஆம் இடம் சொல்லக்கூடிய வண்டி வாகனம் அபிவிருத்தி தன்னுடைய கேரக்டர் உடல் ரீதியான அமைப்புகள் எல்லாம் பார்க்குது. அந்த மிதுன ராசிக்காரருக்கு இது வரைக்கும் வண்டி வாகனம் இல்லை, வீடு இல்லை, அதாவது நிலபுலன் இல்லை, இதெல்லாம் வீட்டுக்கு தானே அமையுங்க. அப்புறம் நோய் நொடி கடன் சத்ரு விதான்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை பார்க்குதுங்க. இது வரைக்கும் தீராத நோய் இருந்தால் கூட அவங்களுக்கு தீர்ந்து போயிடும். தொழில் அபிவிருத்தி ஆகும். 6ஆம் இடத்தை குரு பார்த்தா தொழில் அபிவிருத்தி ஆகும். அதாவது தொழில் ஸ்தானாதிபதி எல்லாமே 10ன்னு சொல்லுவாங்க. 6ஐயும் நாம் மென்ஷன் பண்ணுறோங்க. 6ஆம் இடத்துல பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தியாக. அப்போ செவ்வாயுடைய வீடு அசைய சொத்து வீடு மண்மனை வாகனம் அவைகள் இது வரைக்கும் அமையாமல் இருந்ததுன்னா அமைய. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் தீர்க்க ஆயுள் ஜாதகர் குருவாக்க கோடிதாசன் நிவர்த்த ரத்த நாளங்கள் ஆயுள் பலம் உடல் திடகாத்திரம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் இது தமிழ் வருஷ புத்தாண்டினுடைய பலனுங்க. இதுபோக அவிய ஜாதகங்கள் ஏற்ற இறக்கமாக இருந்ததுன்னா அவங்க ஜாதகத்தில் திசாபுத்தி பலன்கள் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமான அமைப்புகளும் நடக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ஜோசியரை கான்டாக்ட் பண்ணி ரியலாகவே ஜோசியர் என்ன நிலைமை ஜாதகத்தை குரு பயிற்சியானாலே ஜாதகத்தை பார்க்கணும். இப்போ வருஷ பிறப்பு வந்தாலே ஜாதகத்தை பார்க்கணும். அதை பார்த்து ஜோசியர்கிட்ட சரியான வழிபாதையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மிதுன ராசி நேயர்கள் போல் ஒரு வெற்றியாளர் யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் என்னென்னா 10ல் சுக்கரனுங்க. 10ல் சுக்கரன் சூரியன் புதன் அதாவது புதாத்தியா யோகம் தொழில் அபிவிருத்தி ஆகக்கூடிய காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வரைக்கும் தொழிலே இல்லாத மிதுன ராசிக்காரன் இப்போ தொழில் செய்வான். வீடு இல்லாத மிதுன ராசிக்காரன் வீடு வாங்குவான். நிலபுலன் இல்லாதவன் வண்டி வாகனம் இல்லை, அவன் வண்டி வாகனம் கிடைக்கும். இந்த வருஷம் அவங்க சாதனையாளராக மாறக்கூடிய வாய்ப்பு 100% இருக்குது அப்படிங்கிறது இந்த மிதுன ராசியினுடைய ஒரு அமைப்பு. மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய 2க்கு அதிபதி ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறது அது ஒரு ஒரு சிறப்பான அம்சமுங்க. ரொம்ப நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. எந்த குறைபாடும் பெருசாக சொல்கிறதுக்கில்ல. அவங்களுக்கும் தீராத நோய் தீரும், வண்டி வாகனங்கள் அமையும், வீடு மண்மனை அமையும். அவங்க திசாபத்திக்கு தகுந்த மாதிரி யோகங்கள் இரட்டிப்பாகும். பாதகமான திசையாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஜோசியரை கான்டாக்ட் பண்ணி அதுக்கு உண்டான இறைவனை வழிபட்டு வந்தாலே அவங்களுக்கு எல்லா சிறப்பம்சமாகவே. அந்நிய தேசத்துக்கு போவாங்க. 12ல் குரு இருந்தால் அந்நிய தேசம் வருமானம் வருங்க. வரவுக்கு மீறி செலவாக, ஆனால் சுப செலவுகள் ஆகும். இப்போது கல்யாணம் காட்சி ஆகலை மிதுன ராசி நாயர்கள் கல்யாணம் காட்சி குடும்பம் இல்லை, குடும்பம் குழந்தை பாக்கியம் இல்லை, அவங்களுக்கு என்னென்ன குறை இருக்குதோ அத்தனை நிவர்த்தி ஆகக்கூடிய யோகம் 100% இருக்குது. இதுக்கு மேலே ஜோசியரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜோசியத்தில் செல் நம்பர் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோசி ரீதியாக பலன் தெரிஞ்சு நல்ல ஒரு வாய்ப்பு தெரிஞ்சுங்க. வணக்கம்.